ஹர்மோஸ் பாதையை தொடர்ந்து இன்னொரு பாதையை இப்போ ஈரான் லாக் பண்ண போகிறதா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹர்மோஸ்ன்றதெல்லாம் இது போச்சுனாவோட இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து போகலாம். இந்த பாதையை லாக் பண்ணிட்டாங்கன்னா உலக வர்த்தகத்திலே 100%த்தில் 30% லாக் ஆயிரும். பணவீக்கம்ன்றது 2 நாளில் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிடும். அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எவர்கிரீன் ஒரு கப்பல் போய் சூயஸ் கனவாலில் மாட்டிக்கிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ பல கோடி கணக்கில் லாஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றது வரும். ஏன்னா இப்போ ஹேமன் நாட்டில் இந்த ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த ஹவுதின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹேமன் நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஹேமன் நாடு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் ஹவுதிகளும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த ஹேமன் நாடை ஒட்டி தான் அந்த ஒரு பாதைன்றது போகுது. ஒரு 29 கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த பால்ன்றது. அந்த ஒரு பகுதியில் லாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆசியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு போக முடியாது, ஐரோப்பாவிலேருந்து நம்ம ஆசியாவுக்கு எந்த கப்பலும் வர முடியாது. ஏன்னா அந்த சூயஸ் கனவாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பால்ன்ற இந்த ஒரு ஜலஜந்தி இந்த ஒரு பாதை தான் அதுக்கு பாலமாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வழியாக போய் தான் இந்த சூயஸ் கனவாலுக்கு போக முடியும். ஒருவேளை இதை லாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் போகிற கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் சுற்றி போகணும். 15 நாள் 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகும். அப்போ கப்பலோட எரிபொருள் அதிகமாக தேவைப்படும் கப்பலுக்கு. அதே மாதிரி கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அதிகமாக தேவைப்படும். கண்டிப்பாக பணவீக்கம்ன்றது, அதாவது இந்த ஹர்மோஸ்ன்றதோட ரொம்ப எஃபெக்டான ஒரு பாதை இந்த பாதை. இதை நாங்கள் லாக் பண்ணுறோம். இவங்க இந்த ஹவுதிஸ்ன்றவங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஈரான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆயுதங்கள் கொடுத்து ஈரானுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லியிருந்திருக்காங்க, அமெரிக்காவை எதிர்க்க சொல்லியிருந்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க திறமையான ஆளுன்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா போர் படகுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள், ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா எதிர்த்துருக்காங்க ஒரு வாரமாக. பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு பெரிய ஆளுங்க. இப்போ என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இந்த ஒரு பகுதியை ஈரான் கை வச்சாங்கன்னா ஈரானோட கதை மினிமம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். கரெக்டாக இந்த வீடியோ பண்ணுற நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு முக்கிய அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. இஸ்ரேலோட பிரதமரை நாங்கள் அடிச்சிட்டோம், அவர் இறந்துட்டார், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை உயிரோடு இருந்தாருன்னா அவரை கொல்றது தான் எங்களோட கோலே, அவரை கொல்றது தான் எங்களோட குறிக்கோளே, அவரை நாங்கள் கொல்லாமல் விடவே மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் பகிரங்கமாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோட வைரல் ஆச்சு. அவர் கையில் 6 விரல் இருக்கிற மாதிரியா, ஏன்னா அவர் இறந்துட்டாரு, ஏஐ வச்சு வீடியோ கட்டிவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலால் பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை நெதன்யாகு நல்லா இருக்காரு, வதந்திகளை பரப்புகிறாங்க, அதனால யாரும் நம்பாங்க, அவர் நல்லா இருக்காரு, இப்போ குகைக்குள்ள பதுங்கி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நெதன்யாகு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் எந்த இடத்துலையுமே பப்ளிக்ல பேசவே கிடையாது. ஏன்னா இப்போ குகைக்குள்ள தான் பதுங்கி இருக்கிறாரு. ஓகேவா, எதுலையுமே பேச. ஏன்னா ஒரு போட்டோவோட இருந்துச்சு, நெதன்யாகு மாதிரி ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா இந்த இடிபாட்டுக்குள்ள சிக்கி இருக்க மாதிரியா ஒரு ராணுவ வீரர்கள் அவரை காப்பாற்றுற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோவும் ஒரு வைரல் ஆச்சு. அதெல்லாம் ஏஐயால உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஈரானுக்கு புதுசாக ஒரு முஸ்தபான்னு சொல்லிட்டு ஒரு அதிபர் புதுசாக வந்தாப்புல, அதாவது கமேனியோட மயன், அந்த அதிபரையுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலான ஒரு தகவலான்னு தெரியல. அவருக்கு ஒரு கால் பார்த்தீங்கன்னா இழந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப படுகாயம் அடைந்து இப்போ ஈரான் தலைநகரில் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவரை கண்காணிப்போடு பார்த்துக்கிட்டு இருக்கதான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இது அஃபிஷியலான தகவலான்னு தெரியல. இங்கிலாந்து நியூஸ் ஒரு பிரபல நியூஸ் சேனல் தான் பார்த்தீங்கன்னா இதை போட்டிருக்காங்க. ஃபைனலி டைம்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல் அமெரிக்காட்ட ஆயுத இருப்புன்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றத அஃபிஷியலாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவிட்ட ஆயுதம் இல்லையாட்டி வல்லரசு நாடுறா, நம்பர் 1 நாடுறா, பவர்ஃபுல்லான நாடுறா, அதுக்கப்புறம் ஆயுதம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. கடந்த 2 ஆண்டுகளாக சேகரித்த ஆயுதங்கள் தான் இப்போ ஈரானை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை உடனடியான பார்த்தீங்கன்னா செஞ்சிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். இன்னொன்று, இப்போ உக்ரைன் ரஷ்யா போருக்கே பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. அது போக மிச்சம் இருந்த ஆயுதத்தான் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் இஸ்ரேலுக்கு கூட பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா தள்ளப்படலாம்ன்றது சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இது போர் மாதிரியே கிடையாது, சீப் வெர்சஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம
ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 ட்ரோன் செய்யப்பட்டு அதை ஏவி விடுறாங்கன்னா, அமெரிக்கா வந்து அதை தடுக்கிறதுக்கு வந்து ₹1000 செலவழிக்கிறாங்க. அந்த ₹10 ட்ரோனை வந்து தடுக்கிறதுக்கு ₹1000 மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சைடு அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பணம் அந்த போருக்கு வந்து பணமே அதிகமாக செலவாகிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு ஆயுதமும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு வருது. அமெரிக்காவோட நிலைமைன்றது பரிதாப நிலைமையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. எனவே நானும் தான்டா ரவுடி, நானும் இந்த போரில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நிரூபிச்சிடாப்புலங்க. வேற யார், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தான். அதாவது அமெரிக்காவும் சவுத் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சின்றது ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கலடி, என்னடா நீங்கள் பண்ணுறீங்க, நான் சோலோவான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாலஸ்தீனுக்கு ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் சம்மந்தமே இல்லாமல் டெஸ்டிங் பண்ணி பார்த்துருக்காப்புல வடகொரியாவில். அந்த ஏவுகணை 10மே வந்து பார்த்தீங்கன்னா போய் சம்மந்தமே இல்லாத ஒரு நாடான ஜப்பான்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஜப்பான் இன்னைக்கு ஜப்பானோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஜப்பானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளோதாண்டா, உங்கள் மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணுவோன்ற சொல்லியிருக்காரு. யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் விமான கப்பல் எதுவுமே வந்து பாதிப்பு அடையலை அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க.